விக்னேஷ் ஆட்டோ ஒர்க் ஷாப்ஸ் நம்மளூர். இப்போ இந்த வீடியோ வந்து ஏற்கனவே முன்னாடி எடுத்த பார்ட் 2 வீடியோ இது. பிடிஹெச் ஆயிண்டு அதில் வர ஸ்டட்டு ஆடுது 2 செட்டு. பழைய வீடியோவில் வந்து இன்ஜின் அவுத்து கீழே வச்சதை மட்டும்தான் வீடியோ எடுத்திருந்தா. இப்போ வந்து அதை மாட்டி ஃபிட் பண்ணி வண்டியில் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணி ஓட ஓட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெக்கானிக் என்கிட்ட வந்து பிடிஓ டோரில் வர 13ஆம் நம்பர் போல்ட்டு 10 போல்ட்டை அவுத்துட்டு இருக்காரு. லூஸ் பண்ணி அவுத்துட்டு பிடிஓ டோரை வந்து வெளியே எடுக்கிறாரு. எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து வெளியே எடுத்துட்டாரு. எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. அது வேஸ்ட் கண்டா அதை டோருக்கு எதுக்குமே ஆகாது. அதனால் புது டோரு புது பேக்கிங்கெலாம் மாட்டணும்னு சொல்லி புது பேக்கிங்கை வந்து செட் பண்ணிக்கிருக்காரு. கரெக்டாக அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக உட்கார மாதிரி செட் பண்ணிக்கிருக்காரு. செட் பண்ணி உட்கார வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஓ டோர் புது டோரு க்ரீவ்ஸ் கம்பெனியில் புது டோரை வாங்கி ஸ்டட்டெல்லாம் வந்து 4 ஸ்டட்டு புதுசை வாங்கி மாட்டி செட் பண்ணிட்டு இப்போ வந்து டோரை உட்கார வைக்கிறார். கிராங்கில் மாட்டிட்டு பிடிஓ ஆயில் சிலை பிடிஓ பேரிங்கெல்லாம் மாட்டிட்டு கரெக்டாக அந்த காடிக்கு நேரம் உட்கார வச்சுறாரு. மெக்கானிக் என்ன தட்டி விட்டு இப்போ வந்து 13ஆம் நம்பர் போல்ட்டு 10 போல்ட்டு கையில் வந்து அளவாக டைட்டு வச்சுக்கிருக்காரு. பீஸ் போனாரை போட்டு டைட்டு வச்சு கரெக்டாக எல்லா பக்கமும் சமமாக டைட்டு வச்சுக்கிருக்காரு. டைட்டு வச்சுட்டு இப்போ வந்து பிடிஓ டோரில் வந்து இன்ஜினுக்கும் கீர் பாஸுக்கு ஜாயிண்ட் பேக்கிங் 4 ஓட்ட பேக்கிங்கு ஜாயிண்ட் பேக்கிங்கை வந்து கரெக்டாக அந்த ஸ்டட்டில் போட்டு மாட்டிக்கிருக்காரு. அப்படி மாட்டினோம்னாத்தே அது நல்லா டைட்டாக அதிகமாக டைட்டு வச்சாலும் பேக்கிங் வெடிக்காது. அதனால் வந்து மாட்டிட்டாரு. இப்போ வந்து இன்ஜினை தூக்கி ஆட்டோக்குள்ளே வந்து அடியில் வச்சுட்டு தூக்கி மாட்ட போகிறாங்க. இன்ஜினை தூக்கி கீர் பாஸில் சாயண்டில் மாட்டுறதுக்கு ரெடி பண்ணி மாட்டுவார் மெக்கானிக்கன்னு. கீர் பாஸை நல்லா கீழே மிதிச்சுக்கிறோமே. கீழே எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போகுதோ அப்போத்தே வந்து இன்ஜினு கரெக்டாக உள்ளே போர்க்க முடியும். கோர்த்து மாட்டிட்டாரு. மாட்டிட்டு இப்போ வந்து இறங்கி வெளியில் வந்து இன்ஜினுக்கு கீழே வந்து சாக்கியை போட்டு ஏற்றுறாங்க. சாக்கியை போட்டு ஏற்றுனோம்னாத்தே அந்த பெட்ரோல் போல்ட்டுக்கு நேராக கரெக்டாக உட்கார வச்சு நல்லா ஏற்றி இப்போ வந்து பெட்ரோல் போல்ட்டு டைட் வைக்க போகிறாங்க. பெட்ரோல் போல்ட் 13ஆம் நம்பர் போல்ட்டு அதில் வந்து கீழே ஒரு வாசரு ஒரு நட்டை போட்டு கையில் அளவாக டைட்டு வைக்கிறாரு மெக்கானிக்கன்னு. அளவு டைட்டு வச்சதுக்கு பிறகு மற்ற லெவலுக்கு டைட்டு வச்சிட்டாரு. அடுத்து 16 வச்சு டைட்டு வைக்கிறாரு. 13ஆம் நம்பர் பவுலை வச்சு நல்லா கிச்சன் டைட்டு வைக்கிறாங்க. டைட்டு வச்சோம்னாத்தேன் வைப்ரேஷனில் கீழே விழுகாது. இல்லைன்னா உடஞ்சி கீழே விழுந்த நட்டு. இப்போ வந்து இன்ஜினுக்கும் கீர் பாஸுக்கும் ஜாயிண்டாக வந்து 13ஆம் நம்பர் நட்டு. இந்த நட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை நட்டு. வாசர் இல்லாமல் வாசர் வந்து மோல்டாக இருக்கும். அது நட்டுலே அந்த மாதிரி நட்டை போட்டு நல்லா கிச்சன் டைட்டு வைக்கிறாரு. 4 நட்டையும் டைட்டு வச்சுட்டு மெக்கானிக் என்னே அந்த கிராங்கு சாப்பிட்டு வந்து ஆயில் சீல் வந்து வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்கு உரசாமல் இருக்கிறதுக்கு கிளச்சிட்டு வாசர் போடுறாங்க. போட்டுட்டு கிளச்சை மாட்டிட்டு கிளச்சை மாட்டினதுக்கு பிறகு 13ஆம் நம்பர் கிளச்சி போட்டுட்டு திருப்பி வந்து லாக் பண்ணிவிட்டு 13ஆம் நம்பர் டீ ஸ்பானர் வச்சு நல்லா டைட்டு வச்சுட்டு அந்த பிளேட்டு பட்டன் சாப்பிட்டு உட்கார்ற பிளேட்டு இது வந்து அந்த போல்ட்டு வந்து வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்கு போட்டு டைட்டு வச்சுட்டு இப்போ வந்து கிளச்சி டோரை வந்து மாட்டிட்டு அதில் 10ஆம் நம்பர் நட்டு 4 நட்டையும் கையில் அளவாக டைட்டு வைக்கிறார் மெக்கானிக்குங்க. எப்பயுமே வந்து இன்ஜினுக்கு பஸ் எதாக இருந்தாலும்
கையில் ஒரு 4 மாதம் 5 மாதம் டைட் வச்சதுக்கு அப்புறமே அடுத்து நம்ம ஸ்பானர் வச்சு டைட் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வண்டியில் வர்றது எல்லாமே அலுமினியம். அந்த அலுமினிய கேசிங்னால் அலாய் கேசிங்னால் மரம் போயிடும். அதனால் அளவு டைட் வச்சதுக்கப்புறமே ஸ்பானர் வச்சு டைட் வைக்கணும். இப்போ ஸ்பானர் வச்சு டைட் வச்சுட்டு லிவர் அந்த ஸ்பிரிங்கெலாம் மாட்டிட்டு சைலன்சரை மாட்ட போகிறார் மெக்கானிக்கன்னு. சைலன்சரை வந்து கரெக்டாக மேலே கெட்டில் மவுத்தில் உட்கார வச்சுட்டு இப்போ கீர் பாக்ஸில் இருக்க அந்த கேசிங்கெலாம் வந்து 13ஆம் நம்பர் போல்ட் நட்டுகளை போட்டு டைட் வைக்கிறாரு கையில் அளவா 4 போல்ட் நட்டி நல்லா சமமாக உட்கார வச்சதுக்கு அப்புறமே ஸ்பானர் வச்சு டைட் வைக்கணும். ஒரு நட்டை டைட் வச்சுட்டு 2வது மேலே வர நட்டை டைட் வச்சுக்கிருக்காரு. அளவு டைட்டு கையில் அளவு டைட்டு வச்சுட்டு ஸ்பானர் வச்சு புல் டைட் வைக்கிறாரு இப்போ மெக்கானிக்கன்னு. நல்லா கிச்சுண்டு நிறைய வண்டியில் வந்து சைலன்சர் வந்து வைப்ரேஷன் தாங்காமல் உடஞ்சி போய் கீழே விழுந்துடும். எப்பயுமே வந்து சைலன்சரை புல் டைட் வச்சிடணும். புது போல்ட்டு போட்டு டைட் வச்சுட்டு மெக்கானிக்கன்னே வால்ட் ஒரு பேக்கிங் புதுசை போட்டு அதுக்கடுத்து 6ஆம் நம்பர் அலாங்கி போல்ட்டு அதை வந்து டைட் வைக்கிறாரு. ஒரு பக்கம் டைட் வச்சுட்டு அடுத்து இன்னொரு பக்கத்துக்கு அளவு டைட் வைக்கணுன்றதுக்காண்டி டைட் வச்சுருக்காரு. இப்போ ரெண்டுமே சமமாக டைட் வச்சதுக்கப்போ நல்லா கிச்சன் டைட் வைக்கிறாரு. புல் டைட்டு வச்சுட்டு ரெண்டுமே சமமாக டைட் வைக்கிறாரு. டைட் வச்சதுக்கு பிறகு மௌனம் மாட்ட சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறார் மெக்கானிக்கன்னு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட்டை போட்டு எடுப்பேன் வெளிச்சமா. ஒரு வழியாக வேலையை முடிச்சாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி